தேமுதிக தலைவர் விஜயகாந்த் பொதுமக்களுக்கு வழங்க வாங்கிய நிலம் தொடர்பான வழக்கில் காங்கேயம் நீதிமன்றம் நவம்பர் 8 அன்று முக்கிய தீர்ப்பை வழங்கியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே உள்ள வெள்ளக்கோவில் சேனாபதிபாளையம் பகுதியில் விஜயகாந்த் பொதுமக்களுக்கு இடம் பிரித்து வழங்கும் நோக்கில் சுமார் 3 ஏக்கர் நிலத்தை வாங்கியிருந்தார். அப்போது அந்த நிலம் தேமுதிக நிர்வாகி சந்திரகுமார் என்பவரின் பெயரில் பதிவு செய்யப்பட்டது. பின்னர் அவர் திமுகவில் இணைந்து தற்போது ஈரோடு கிழக்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக உள்ளார். அந்த நிலத்தை பொதுமக்களுக்கு வழங்காமல் தமதாக்கிக் கொண்டதாக தேமுதிக சார்பில் குற்றச்சாட்டு எழுந்தது. இதையடுத்து நிலம் தேமுதிகவிற்கு சொந்தமானது என்று வலியுறுத்தி காங்கேயம் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. நீண்ட கால விசாரணைக்கு பிறகு காங்கேயம் நீதிமன்றம் நவம்பர் 8 அன்று தீர்ப்பளித்தது. அதில் வெள்ளக்கோவில் சேனாபதிபாளையத்தில் உள்ள 3 ஏக்கர் நிலம் தேமுதிகவிற்கு சொந்தமானது என்று அறிவித்துள்ளது. இந்த தீர்ப்பை தொடர்ந்து தேமுதிகவினர் காங்கேயம் நீதிமன்ற வளாகம் முன்பு இனிப்பு வழங்கி கொண்டாட்டம் நடத்தினர். நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு தேமுதிக அணிக்கு பெரிய வெற்றியாக கருதப்படுகிறது. ஜே. ராகவ் பிரகாஷ், மாநில வழக்கறிஞரணி துணை செயலாளர், தேசிய முற்போக்கு திராவிட கழகம். தெய்வ திருமகனார் கேப்டன் அவர்களின் உன்னத திட்டங்களில் ஒன்றான கழகத்திற்காக உழைக்கின்ற உண்மை தொண்டர்களுக்கு வீடு இல்லாதவர்களுக்கு வீட்டுமனை வழங்கும் திட்டம். இத்திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் உள்ள தொண்டர்களுக்கு வீட்டுமனை வழங்கும் திட்டத்தின்பால் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகில் உள்ள புங்கம்பள்ளி மற்றும் திருப்பூர் காங்கேயம் அருகில் உள்ள சேனாபதிபாளையம் ஆகிய இடங்களில் சொத்துக்கள் வாங்கப்பட்ட இச்சொத்து கழகத்தில் அப்போது கொள்கை பரப்பு செயலாளராக இருந்த சந்திரகுமார் அவர்கள் பெயரில் மற்றும் அப்போதைய மாவட்ட செயலாளர்கள் பெயரில் இணைந்து வாங்கப்பட்டது. மறைந்த கேப்டன் திருமகனார் தான் உயிருடன் இருக்கும் வரை அந்த இடங்களில் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் வீட்டுமனை திட்டம் நகர் என்று பெயர் வைக்கப்பட்டு 13 நபர்களுக்கு மட்டும் கொடுக்கப்பட்டிருந்தது. பின்பு கழகத்தில் அவர் சந்திரகுமார் செய்த துரோகத்தின் காரணமாக நீக்கப்பட்டதன் போது அப்பொழுது அவர் பெயரில் உள்ள சொத்துக்களை திரும்ப ஒப்படைக்காமல் அதே மற்றொரு துரோகத்தை செய்துவிட்டார். அவரிடம் இருந்து அவர் பெயருக்கு வாங்கப்பட்ட நிலங்களை மீட்டெடுக்கும் பொருட்டு கழகத்தின் உயர்மட்ட குழு உறுப்பினர் அண்ணன் AR இளங்கோவன் அவர் மீது வழக்கு தொடர்ந்தார். இது கழகம் கடந்த 2017 தொடரப்பட்ட இந்த வழக்கு காங்கேயம் சார்பு நீதிமன்றத்தில் 2025 8 ஆண்டு சட்ட போராட்டத்திற்கு பின் நேற்று முன்தினம் விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கு இறுதி விசாரணையில் வாதியாகிய இளங்கோவன், பிரதிவாதியாகிய சந்திரகுமார் ஆகியோர் சாட்சியங்களாக விசாரிக்கப்பட்டு குறுக்கு விசாரணை கேட்கப்பட்டது. சான்று ஆவணங்கள் முற்றிலும் இந்த மாண்புமை நீதிமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இன்று இந்த வழக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக தொடரப்பட்ட இளங்கோவன் சார்பாக தொடரப்பட்ட இந்த வழக்கு நின்று கழகத்திற்கு கிடைத்த வெற்றியாக இந்த வழக்கின் மூலம் நீதி வென்றது, நேர்மை வென்றது. கேப்டனின் லட்சியங்களில் ஒன்றான உண்மை நேர்மை ஜெயிக்கும் என்ற பாதத்தின் கீழ் இன்று வெற்றியடைந்துள்ளோம். நிச்சயமாக இது கேப்டன் அந்நியார் அவர்களின் இந்த தீர்ப்பு நகலை கழகத்தின் தலைமை கழகம் தாய்ப்புலியாகிய அந்நியார் அவர் கழகங்கள் ஒப்படைக்கப்பட்டு அவர்களின் ஆலோசனை கிணங்க இது உண்மை தொண்டர்களுக்கு மீண்டும் பிரித்து கொடுக்கப்படும். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிறுவன தலைவர் கேப்டன் அவர்கள் ரசிகர் நற்பணி மன்றமாக இருந்த காலத்திலேயே பல நற்காரியங்கள் செய்தார். அதுல நம்ம சத்தியமங்கலம் பக்கத்திலையும் வெள்ளக்கோயில் பக்கத்திலையும் 2 இடங்களை தேர்வு பண்ணி அவர் வாங்கி அன்னைக்கு ரசிகர் மன்ற தலைவராக இருந்த சந்திரகுமார் அவர் பேர்லயும் அவருடைய உடன் இருந்த செயலாளர் பொருளாளர் பேர்லயும் கிரைம் பண்ணி அவங்க மூலியமா மக்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி தலைவருடைய பணம் அவருடைய பேர்ல வாங்கி அவங்க கொடுத்தாங்க. பட் அது தொடர்ந்துச்சு. கொடுத்தது போக மீதி இடம் அப்படியே இருந்தது. அந்த இடத்த சந்திரகுமார் அவர்கள் தேமுதிகல இருந்து சட்டமன்ற உறுப்பினர் தலைவராக்குனாங்க, கொள்கை உறுப்பு செயலாளர் ஆக்குனாங்க. அவர் திமுகவுக்கு மாற்று கட்சிக்கு சென்றவுடன் அந்த சொத்துக்களை அபகரிக்கும் நோக்கத்துல அந்த சொத்தை அவரு மேற்கொண்டார். அந்த திருப்பி கொடுக்காதனால திரும்பவும் அதை சட்ட போராட்டத்தின் மேல தலைவர் எங்களுக்கு கொடுத்த நான் கட்சியில பல்வேறு பொறுப்புல இருந்தேன், கட்சி பொருளாளராக இருந்தேன். கடைசியில அது எந்த துரோகம் யார் செய்தாக அவங்க கிட்ட போகக்கூடாது. நம்ம என்ன நோக்கத்துக்காக வாங்கணுமோ அந்த நோக்கம் செயல்படணும். அதனால அதன் அடிப்படையில் வழக்கு தொடருங்க, வழக்கு தொடர்ந்து அது மக்களுக்கே திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு தலைவர் அன்னைக்கு ஆணையிட்டாரு. அவருடைய ஆணையின் பேர்ல தான் சட்ட போராட்டங்கள் நடந்தது. வழக்கறிஞர்கள் மிக சாதிதமாக இருந்து போராட்டத்துல இன்னைக்கு வெள்ளக்கோயில் இந்த இடத்த இன்னைக்கு நீதிமன்றம் நீதி வென்று இருக்குதுன்னு சொல்லும். மதிப்பு அது எவ்வளவு வேணாலும் இருக்கலாம், ₹1 இருந்தாலும் அது தலைவருடைய. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அன்னைக்கு 3 ஏக்கர் அது இன்னைக்கு இங்க எவ்வளவு வேல்யூ போகுதுன்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு எவ்வளவு வேல்யூ போடல. பட் இருந்தாலும் அது தலைவருடைய சொத்து. அதுக்கு விலை மதிப்பே கிடையாது. தலைவரால் வாங்கப்பட்டு மக்களுக்கு கொடுக்கப்பட்டது, தர்மம் பண்ணது. என்ன பொறுத்தவரை என்னன்னு கேட்டீங்கன்னா நீதி தேவதையுடைய கண்களில் தர்மம் என்றதான் நான் கருதுறேன். நிச்சயமா எங்களுடைய கழக பொதுச் செயலாளர் அந்நியார் அவர்கள் இதை தினந்தோறும் வாட்ச் பண்ணிட்டே இருந்தாங்க. நிச்சயமா அந்த மக்களுக்காக அவங்க அதை சேர்ப்பாங்க. அவருக்கு கிடைத்த ஒரு சௌக்கடி. தெரியல.